இந்த ரீசனிங்ஸில் அந்த 10 கொஸ்டின்ஸு சொல்கிறோம்ல, இந்த ரீசனிங்ஸ் வந்து நார்மலாக என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம் ஜென்ரலாகவே. தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, நம்பர் சிஸ்டம், இதெல்லாம் இதுவுமே நம்ம ஓரலாக ஃபுல்லாக பார்த்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதில் மட்டுமே 25 கொஸ்டின்ஸ் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு தடவை இது பண்ணோம்னா இதை மட்டும் நம்ம வந்து ரெகுலராக நம்ம அடிக்கடி கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ். ஏன்னா மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே தரவாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் ஒரு 1 hour வந்து மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த 25 கொஸ்டின்ஸும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப போட்டு மெமரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு வந்து நம்ம இதுக்காக நம்ம இது பண்ண தேவையில்ல. நம்ம ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஒன்லி 1 hour டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிவிட்டு என்ன ஐடியாங்கிறத நம்ம இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த மைண்ட்லேருந்து நமக்கு